புதுச்சேரியில் 1,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடத் தேர்வில் 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வேலையில்லா பட்டதாரி சங்கத்தின் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி வேலையில்லா பட்டதாரி சங்கத்தின் சார்பில் இன்று ஊர்வலம் நடந்தது. சுதேசி மில் அருகில் இருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டது. ஊர்வலத்திற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் பார்த்த சாரதி, தியாகராஜன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது. ஆம்பூர் சாலை அருகே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் 1,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். கொரோனா காலத்தை கணக்கிட்டு பல மத்திய பணிகளுக்கு 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் புதுச்சேரி அரசும் உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடை தேர்வில் 3 ஆண்டுகள் தளர்வளிக்க வேண்டும் என்றும், அரசிதழில் பதிவு பெறாத பிசி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீடிக்க வேண்டும் என வலியுறுத்தி அமைதி போராட்டம் நடந்தது.